சிம்பிளா இன்ஸ்டன்ட்டா எப்படி ஒரு மொதிச்சூர் லட்டு பண்றதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப சொதன்னு இருக்காது, ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. கடைகள்ல கிடைக்கிறத விடவே அதிக டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. இது தீபாவளிக்கு மட்டும் இல்லாம பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா ஈஸியா பண்ணிடலாம். கடைகள்ல அதிகமா கிடைக்கும். ஆனா வீட்ல அப்படிங்கும்போது நம்ம 1 கப் மாவு வச்சு பண்ணிரலாம். கிட்டத்தட்ட 1 கப் கடலை மாவு எடுத்துட்டீங்க அப்படினா 12 லட்டு கிடைக்கும் மீடியம் சைஸ்ல. உங்களுக்கு உள்ள வந்து தெரியும். நல்ல சின்ன பூந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா பெரிய பூந்தியா தான் பண்ண போறோம். ஆனா ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா வரும். இதுக்குன்னு ஸ்பெஷலா நம்ம எதுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டி எல்லாம் இருந்தனா உடைச்சு விட்டுருங்க. அப்படி இல்லனா கூட நீங்க சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் போட்டு நீங்க சலிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம ஒரு ஃப்ளோயிங் பேட்டர் மாதிரி கொண்டு வரணும். அதாவது நீங்க இந்த கரண்டில எடுத்து விட்டீங்க அப்படினா அப்படியே டிராப்பா விழணும். ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது, ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி இருக்க கூடாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 1/2 கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. ஆனா ஒரு சில கடலை மாவு பொறுத்து நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாவும் குறைவாவும் தேவைப்படும். அதனால நீங்க வந்து பார்த்துட்டு பண்ணிக்கங்க. 1 கப் தண்ணி எடுத்து வைங்க. கொஞ்சமா ஊத்தி பாருங்க. இது எப்படி வந்து இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணனும்னா பக்கத்துலயே ஆயில் சூடு பண்ணி இருக்கணும். இத எடுத்து கொஞ்சம் விட்டு பாருங்க. அது கரெக்ட்டா ரவுண்ட் வந்துச்சுனா பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஃப்ளாட் ஆச்சுனா கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னு அர்த்தம். உங்களுக்கு பூந்தி பண்ணும்போது வால் மாதிரி வந்தனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க. ரவுண்டா தான் வரணும்னு அவசியம் இல்ல. பட் ரவுண்டா நீங்க இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா வரும். இதுல பேக்கிங் சோடா எல்லாம் போட வேண்டியது இல்ல. தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் மட்டும் ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் சேர்த்திருக்கேன். இந்த மோதிச்சூர் லட்டுக்கு பாத்தீங்க அப்படினா கலர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒரு ஆரஞ்சு கலர். உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கலர் ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்ல சாஃப்ரான் கூட கொஞ்சம் அரைச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்ட்டான பதம். இப்போ நான் ஆயில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அப்படியே மேலே எலும்பி வரும். ஆயில் ரொம்ப முக்கியம். ஆயில் வந்து நல்லா சூடா இருக்கணும். மீடியமோ லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு பண்ணீங்க அப்படினா பூந்தி வராது. அது வந்து நீங்க ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் யூஸ் பண்ணுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு ஒத்து வராது. நெய் கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நல்லா விழுகுது. நம்ம நார்மலா பூந்தி கரண்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எந்த கரண்டி இருக்கோ சின்ன ஓட்டை இருந்தனா எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படினா கரண்டில ஊத்திட்டு அதிலேயே வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். நல்ல சூடான எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மோதிச்சூர் லட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம பூந்தி ரெடி பண்ண போறோம். இதுக்குனே வந்து பாத்தீங்க அப்படினா அந்த மோதிச்சூர் லட்டுக்குனே சின்ன ஹோல்ஸ் உள்ள அந்த பூந்தி லேடல் இருக்கு. பூந்தி கரண்டி இருக்கு. சோ அதை நீங்க வாங்கியும் பண்ணலாம். பட் அது வந்து வாங்க முடியாத சமயத்துல உங்களுக்கு இது செய்யணும் அப்படிங்கும்போது நீங்க இது மாதிரி பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா வரும். இதனால டேஸ்ட் எல்லாம் எதுமே மாறாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கார பூந்திக்கு ஃப்ரை பண்ற மாதிரி இந்த பூந்தியை ஃப்ரை பண்ண கூடாது ரொம்ப நேரம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும், நம்ம எடுத்துறலாம். அதனால இந்த லட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம் சீக்கிரமாவே. இப்போ நல்ல சூடான எண்ணெயில போட்டு நமக்கு மேக்ஸिमम ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்தலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்ல. சோ உங்களுக்கு இப்படியும் பூந்தி பொரிக்க வேணாம் அப்படி நினைச்சீங்க அப்படினா கரண்டில அப்படியே வந்து எடுத்து ஊத்துனீங்கனாவே வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். அதுக்கு அப்புறம் நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சும் பண்ணலாம். அது வந்து ஒரு மெத்தட். நீங்க அப்படி கூட பண்ணலாம். சோ இப்ப பாருங்க நான் எடுத்து போட்டுட்டு ரெண்டாவதையும் நான் ஃப்ரை பண்றேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பூந்தி கரண்டிலேயே நீங்க அலுமினியம் ஃபாயில போட்டுட்டு சின்ன ஓட்டை போட்டு பண்ணலாம். சோ உங்களுக்கு பால் பாக்கெட் இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுல மாவு ஊத்திட்டு சின்னதா ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்க அப்படியே சுத்தி விட்டீங்க அப்படினா மாவு தின்னா விழும். ஓமப்படிக்கு விழற மாதிரி
நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணி பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ நீங்கள் இப்படி பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடலைப்பருப்பை ரோஸ்ட் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். அப்படி கூட பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சுகரில் வந்து போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக சுகரில் தான் பண்ணுறாங்க. நான் கூடிய சீக்கிரமாக வெல்லத்தில் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த மெயின் பார்ட் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. முதல்ல எல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது தான் நமக்கு அந்த நம்ம தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு அந்த பூந்தி வரும். ஸோ இந்த பூந்திலே நீங்கள் நார்மல் பூந்தி லட்டும் பண்ணலாம். நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போது நமக்கு அந்த சின்ன சின்ன பூந்தி வேணுங்கிற பட்சத்தில் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைக்கணும். 50 செகண்ட்குள்ளே அரைச்சிருங்க. ரொம்ப நேரம் அரைக்க வேணாம், ஃபைன் பவுடர் ஆகிடக்கூடாது. 50 செகண்ட்குள்ளே அரைக்கும் போது அந்த சின்ன சின்ன பூந்தியாக நமக்கு வந்துடும். கரகரப்பாக அரைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது கையில் எடுக்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு அந்த குட்டி சின்ன சின்ன பூந்தியை கையில் எடுக்கிற மாதிரியே இருக்கும் கரகரப்பாக. இதுதான் இந்த மொதிச்சூர் லட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மொதிச்சூர் லட்டு பிடிக்கும் போதும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நமக்கு இது ரெடி, தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் சுகர் சிரப் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி ஊற்றணும். இதுக்கு ரொம்ப முக்கியம், 1 கம்பி பதம் வரக்கூடாது. இதை வந்து நம்ம 1/2 கம்பி பதம் இல்லை அப்படின்னா பிசு பிசு பதம் வரணும். உங்களுக்கு 1/2 கம்பி பதம் வந்துருச்சுனாவே பிசு பிசு பதம் தான், அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு 1 கம்பி பதம் வந்ததுனால ஓகே தான். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் இறுகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மொதிச்சூர் லட்டுங்கிறது நம்ம நார்மல் லட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போது ஆரஞ்சு ஃபுட் கலர் நான் சொன்ன மாதிரி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், இதனால் ஃப்ளேவர் எல்லாம் மாறாது. இதை நல்லா கரைஞ்சி 1/2 கம்பி பதம் அப்படிங்கிறது என்னென்னா 2 கையில் எடுத்து விடும்போது உடையும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு இருக்கும் நல்லா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு லட்டு பிடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் தண்ணி கரைஞ்சன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றோடனும் ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். இது வந்து மீடியமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள், லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். மீடியமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த பதம் வந்துடும். உங்களுக்கு 2 கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். முதல்ல நல்லா ஒட்டணும், நல்லா பிடிக்கிற பதம் வரணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கம்பி வரும் ஆனால் உடையும். அதுக்கப்புறம் நான் கையில் காட்டுறேன், பிசு பிசுன்னு ஒட்டும் நல்லாவே. இந்த ஸ்டேஜ் வரலன்னா நமக்கு லட்டு வந்து கடைசி வரைக்கும் பிடிக்க வராது. திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூந்தியை போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். நெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும், இதுக்கு ரொம்பலாம் தேவைப்படாது. இதை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூந்தி எல்லாமே அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 1 கம்பி பதம்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த பூந்தி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சின்ன சின்ன பூந்தி இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கும், அதனால் உடனே நமக்கு பிடிக்கவும் முடியாது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால நமக்கு ஆறணும். ஆறுனா தான் இது கொஞ்சம் லைட்டாக இறுகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 10லேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இடையில நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எடுத்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண எல்லா இடத்துலையும். 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இடையில பார்த்துக்குங்க இறுகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் ரன்னியாகவோ, அதாவது தண்ணி மாதிரி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மீடியம் ஃப்ளேம் வச்சு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிடலாம். பிகினர்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தப்பிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும்.
இது வந்து மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எனக்கு அப்படியே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணினேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு அதை ஆறி கொஞ்சம் இறுகிறதுக்கு. ஸோ இப்போ பாதாம் பிஸ்தா போட்டுக்கலாம். நம்ம 10 நிமிஷத்துலேயே பிடிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே வலுன்னு அப்படியே போயிடும். நமக்கு உருண்டையே பிடிக்க முடியாது. இப்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா ஆறி இறுகி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பதம் தப்பிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கவலைப்படாதீங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து பதம் வராதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி நம்ம கையில் பிடிக்க வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா லட்டும் பிடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட 12 லட்டு வரும். நான் எடுத்துருக்கிற கப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 ml கப்பு தான் எடுத்துருக்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது 4 பேர் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து தீபாவளிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரியே நான் 1 கப் போட்டிருக்கேன். நீங்கள் 2 கப் கடலை மாவு போட்டுக்கோங்க. சுகர் அதே மாதிரி 2 கப் போட்டுக்கோங்க. தண்ணி 1 கப் ஊற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி இதாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஐஸ்கிரீம் போடுறது இருக்கும். இது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். பார்க்குறதுக்கு லட்டு ஈக்குவலாகவே வரும். உங்களுக்கு வெளியே செஞ்சு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படிங்கும்போது கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். இது வந்து பிகினர்ஸ் மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸ் கூட இது மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாது. லட்டு பிடிக்க நெய்யோ தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது. அந்த சுகர் சிரப்பே இருக்கும் நமக்கு. அதாவது அந்த கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஒட்டாமல் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற நெய் அப்படிங்கிறது 1 டேபிள் ஸ்பூன் தான். உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க கூட நெய் யூஸ் பண்ணவே இல்லை. நெய் ஊற்றிட்டுமா அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே இந்த ஷேப் அப்படிங்கிறது கரெக்டாக தான் வந்துச்சு. ரொம்பவும் ட்ரை ஆகலை, ரொம்பவும் கையில் ஒட்டவும் இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸ்வீட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்வீட் போட்டிருப்போம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும், வீடியோஸும் இருக்கும். இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாதீங்க, வெளியவே வைக்கலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை நமக்கு கடையில். அப்படிங்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டாங்கன்னா 2 வாரத்துக்கு மேலேயே வச்சுருக்கலாம். ஸோ எந்த ஸ்வீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 வாரத்துக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நான் உள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அழகாக சின்ன சின்ன பூந்தியும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்காது. இதுதான் பர்ஃபெக்டான லட்டு. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இப்படி வந்திருக்கான்ட்டு.